பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஒரு அருமையான பாடலை நாம் கேட்டோம். ஆம், நம்முடைய முழு உள்ளத்தோடு கர்த்தரை துதிப்பதை அவர் எதிர்பார்க்கிறார். 146 சங்கீதம் 1-2 வசனங்கள் இப்படியாய் சொல்கிறது. ஹல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். Psalm 146:1-2. Praise the Lord, O my soul. While I live, I will praise the Lord. I will sing praises to my God while I have my being. ஆம் பிரியமானவர்களே, தேவனை நாம் துதிக்கும் பொழுதும் ஆராதிக்கும் பொழுதும் முழு உள்ளத்தோடும் துதிப்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். ஏன் தெரியுமா? நம்முடைய இருதயம் தேவனை துதிக்கும் போது என்ன நிலையில் இருக்கிறது என்பதை கர்த்தர் அறிகிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆகவே தான் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து முழு இருதயத்தோடு கர்த்தரை துதிப்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். அது சாத்தியமா? நிச்சயமாய் சாத்தியம். 103 சங்கீதம் 1-2 வசனங்கள் எப்படியாய் சொல்கிறது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Psalm 103:1-2. Bless the Lord, O my soul, and all that is within me. Bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் தேவன் செய்த நன்மைகளை உபகாரங்களை மறக்காமல் இருந்தால் முழு உள்ளத்தோடு நம்மால் துதிக்க முடியும். அநேக நேரங்களில் நமக்கு முழு உள்ளத்தோடு துதிக்க முடியாததுக்கு காரணம் தேவன் செய்த நன்மைகளை நாம் மறந்து போகிறோம். ஆகவே தான் பக்தன், இங்கு சங்கீதக்காரன் அதை பாடலாக பாடி பாடி இருதயத்தின் ஆழத்தில் பதித்துக் கொள்கிறார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, தேவன் மேல் ஒரு விசுவாசமும் தேவனை முழு இருதயத்தோடு துதிக்கிற ஒரு ஆவியும் எப்பொழுது நமக்கு வரும் தெரியுமா? தேவன் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் மறவாமல் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலே அதை பதித்துக் கொள்ளும் பொழுதுதான். இன்றைக்கும் கூட நம் வாழ்க்கையில் ஒரு சவாலை சந்திக்கும் பொழுது, கடந்த நாட்களில் அதே சவாலை, அதைவிட பெரிய சவாலை சந்திக்க தேவன் கிருபை கொடுத்திருப்பார். அதிலிருந்து தேவன் நமக்கு ஒரு பெரிய வெற்றியையும் கட்டளையிட்டு இருப்பார். ஆனாலும் அதை மறந்து விடும் பொழுது பாருங்கள், நம்மால் முழு உள்ளத்தோடு தேவனை துதிக்க முடியாது. இன்றைக்கு நம்மை சுற்றி எத்தனையோ தேவைகள் இருக்கலாம், எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம், எத்தனையோ சவால்கள் இருக்கலாம். அவைகள் தேவனை நாம் முழு இருதயத்தோடு துதிக்க முடியாதபடி தடைக்கு பண்ணி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு சொல்வோம், ஆண்டவரே, இதுவரை என் வாழ்க்கையில் எண்ணிலடங்கா நன்மைகளை செய்தீர். இவ்வளவு நன்மைகளை செய்தவர் இனிமேலும் செய்ய நீர் வல்லமை உள்ளவர். ஆகவே நான் முழு இருதயத்தோடு நன்றி உள்ளத்தோடும் துதிப்பேன், விசுவாசத்தோடும் துதிப்பேன். கடந்த நாட்களில் தேவன் செய்ததை நினைத்து நன்றி உள்ளத்தோடு துதிக்கும் பொழுதும், தேவன் இனி வரும் நாட்கள் எனக்கு செய்வார் என்ற விசுவாசத்தோடும் துதிப்பதும் நம்முடைய இருதயத்தில் ஒரு முழு ஆராதனையை கொண்டு வரும். முழு உள்ளத்தோடு அவரை ஆராதிப்பதை கொண்டு வரும். ஆகவே தான் தேவன் செய்த நன்மைகளை ஒன்றன் பின் ஒன்றாக நினைவு கூர்வோம். அவர் சிலுவையிலே நமக்காக பட்ட பாடுகள், சிந்தின ரத்தம், கொடுத்த ஜீவனை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், நம்முடைய வேலை ஸ்தலத்தில், தொழிலில், ஊழியத்தில் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து மனதார துதிப்போம். நம்முடைய ஆத்மா
ஜீவிய காலமெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளதா இருக்கும். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவை, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் முழு உள்ளத்தோடு உம்மை துதிக்கிற ஒரு வாழ்க்கையை தாங்க ராஜா. அநேக நேரங்களில் நாங்கள் கடமைக்காக துதிக்கிறோம். அநேக நேரங்களில் ஆண்டவரே நாங்கள் துதிக்கும் போது அதில் ஒரு ஜீவன் இல்லாமல் இருக்கிறது. அப்பா, எங்கள் துதி முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு தேவனை நோக்கி இருதயத்தின் ஆழத்திறந்து நன்றி உள்ள உணர்வோடு விசுவாசத்தோடு துதிக்கிற துதியாய் இருக்கட்டும். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த பாக்கியத்தை தாரும். அப்படி துதிக்கும் போது ஒவ்வொரு மேலும் கிருபை பெருகும் அல்லவா, அதிசயங்களும் அற்புதங்களும் அடுக்கடுக்காய் நடக்கும் அல்லவா. ஒவ்வொருவருக்கும் இந்த பாக்கியத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.